ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்பாகத்துடைய டாட் வந்து மிஸ்டேக் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கரெக்டான அளவுகளில் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிகினர்ஸ் வந்து முன்பாகம் தான் வந்து சரியாக டாட் பகுதி வந்து சரியாக அமையறதில்ல. டாட் பகுதியில் வந்து அழுத்தின மாதிரியும் இல்லை அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துடுது, இல்லை அப்படின்னா பிரஸ்டுடைய பாதி அளவுக்கு முன்பாகம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து முன்பக்க டாட் குறிக்கிறதுல வந்து முன்பாகம் ஸ்டிச்சிங்கில் வந்து ப்ளவுஸ் வந்து சொதப்பல் ஆயிடுது அப்படின்னு நிறையா பிகினர்ஸ் கேட்டே இருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இதுதான் நம்மளுடைய பிளவுஸுடைய முன்பாகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஷோல்டர் பகுதி, இது வந்து முன் கழுத்து, இது வந்து ஊக்குப்பட்டி, இந்த இடம் வந்து ஆமுடைய சுற்றளவு. சைடு முன்பாகத்துடைய முழுமையான அளவுகளை இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு அடுத்ததான் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஷோல்டருடைய சென்டர் பகுதி, அதாவது நீங்கள் 3 இன்ச் 3.5 இன்ச் 2 இன்ச் 2.5 இன்ச் எத்தனை இன்ச்சுக்கு வைக்கிறீங்களோ அத்தனை இன்ச்சில் ஷோல்டருடைய சென்டர் இடத்த வந்து நம்ம வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி ஸ்கேலோ டேப்போ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி வச்சுருங்க. ஷோல்டருடைய சரி பாதியான இடம், அதாவது மொத்தம் வந்து 3 இன்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைடில் வந்து 1.5 இன்ச்சு இந்த மாதிரி சரி பாதியாக நம்ம வந்து ஷோல்டருடைய பகுதியை வந்து பிரிச்சுக்கணும். இப்போ சரி பாதியாக பிரித்ததுக்கு பிறகு ஷோல்டர்லேருந்து உயரத்துக்கு தகுந்த மாதிரி 9 இன்ச்சில் இருந்து சென்டர் டாட்டுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுடைய இடத்த வந்து நம்ம வந்து மார்க் பண்ண வேண்டியது வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பிரஸ்டுடைய சுற்றளவு வந்து 32 இன்ச் அப்படின்னா 32 இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து சென்டர் டாட்டுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். சென்டர் ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து 9 இன்ச் வச்சுக்கலாம். இந்த 9 இன்ச்சில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து மார்க் பண்ணணும். இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை வந்து நம்ம கீழேருந்து மார்க் பண்ணுறதை விட ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து துல்லியமாக இருக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்டுடைய அகலத்தை எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணோம். 30 இன்ச்சிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 30 இன்ச்சுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். 32 அப்படிங்கும்போது 1.25 இன்ச்சு, 34 அப்படிங்கும்போது 1 இன்ச்சிலிருந்து 1.25 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். அந்த மாதிரி அளவுகள் வந்து அதிகம் ஆக ஆக உடல் பருமனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்தணும். 32 இன்ச் பிரஸ்ட் ரவுண்டு அப்படின்னா 32 இன்ச் அளவு மார்பு சுற்றளவுக்காரங்களுக்கு நம்ம வந்து கப்பு ஷேப் பாயிண்ட் வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு அளவுக்காரங்களுக்குமே வந்து நீங்கள் பேசிக்காக நம்ம 1 by 1 என்னென்ன ஸ்டெப்பில் வந்து நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 32 இன்ச்சுக்காரங்களுக்கு அப்படிங்கும்போது ஒரு 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு சென்டர் டாட்டுடைய அகலத்தை வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ 1.25 இன்ச்சுக்கு ஒவ்வொரு சைடுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சென்டர் டாட்டுடைய அகலம். இந்த அகலத்தை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த பட்டியுடைய சென்டர் பக்கத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்ல இருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணி ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற இடத்துக்கு நம்ம வந்து சென்டர் ஊக்குப்பட்டியுடைய சென்டர் டாட்டை வந்து மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1.25 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம் பகுதியிலிருந்து வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து 1.25 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற இடத்துடைய டாட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சென்டர் டாட்டை மார்க் பண்ணாலே வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுக்கு அடுத்ததாக என்ன கவனிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு ஸ்டிச் பண்ணும்போது மேலே கீழே இருக்குது கப் இடத்துல வந்து, அதாவது ப்ளவுஸுடைய கப்பு பாயிண்டில் வந்து இந்த கிராஸில் வந்து ஒரு சில பேர்த்துக்கு சைடாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்கும். இப்போ அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரெக்டாக இந்த பட்டிக்கு வளைக்கிறோம் இல்லைங்களா, இந்த வளைக்கிற இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து கரெக்டாக இந்த சென்டர் டாட்ல இருந்து கரெக்டாக ஒரு 1.25 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அல்லது 1/2 இன்ச்சுக்கு வந்து
நம்ம ஒரு டாட்டை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து, ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கிராஸ் டாட் நீங்கள் பிடிச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். 3 டாட் ஸ்டிச் பண்ணுறதுல வந்து கப் ஷேப் வந்து லூஸாக வருது, டைட்டாக வருதுங்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு 4வது டாட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4வது டாட்டால் என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, கப்பு பாயிண்ட் இடத்துல வந்து லூஸ் இல்லாமல், சுருக்கம் இல்லாமல், தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக நம்மளுடைய பிரஸ்டுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி முன்பாகம் வந்து அமைப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.